ஆறலைந்தாலும் அகப்பே, நீ அலையாதே அடி ஊரலைந்தாலும் அகப்பே, ஒன்றையும் நாடாதே தேனாறு பாகுமடி அகப்பே, திருவடி கண்டவர்க்கே ஊனாரும் இல்லையடி அகப்பே, ஒன்றையும் நாடாதே. அகப்பே சித்தர். மகா சிவராத்திரி ஒரு அற்புதமான தினம். அதாவது சிவாலயங்களிலே 5 கால பூஜை இந்த இரவு வேளையில நடைபெறும். அதுல இந்த பூஜையை காண்கின்றவர்களுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற எப்பேற்பட்ட பாவமும் நீங்கிவிடும் என்று புராணம் சொல்லுகிறது. ஒரு அரசன், அந்த அரசனிடம் ஒரு தீட்சிதர் ஒருவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். அரசன் அந்த தீட்சிதருக்கு ஒரு ரத்தன மோதிரத்தை பரிசாக தந்திருந்தான். அந்த தீட்சிதருக்கு ஒரு புதல்வன், அவனுக்கு பெயர் வேதநிதி. ஒரு நாள் அரசன் தந்த அந்த மோதிரத்தை அப்பாவிடமிருந்து தெரியாமல் திருடி எடுத்துக்கொண்டு சென்று வேசியிடம் கொடுத்து, இப்படி அரசன் தந்த மோதிரம் திருடப்பட்டு வேசியிடம் செல்லுகிறது. தீட்சிதரும் விசாரிக்கிறார். அப்பொழுதுதான் தன்னுடைய மகன் திருடி சென்று விட்டது அவருக்கு தெரிய வருகிறது. இதனாலே மிகவும் மனம் வருந்திய தீட்சிதர் தன்னுடைய மகனை வீட்டை விட்டு துரத்து விடுகிறார். அன்றைக்கு மாசி மாதத்து கிருஷ்ணபட்சத்து சிவராத்திரி இரவு. சிவாலயத்தை நோக்கி ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் சிவநாமத்தை சொல்லிக் கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கைகளிலே சிவனுக்கு படைப்பதற்காக எடுத்துக்கொண்டு பட்சணங்கள், பிரசாதங்கள் இவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி செல்லுகின்றவர்களுடைய பின்னாலேயே இவனும் செல்லுகிறான். ஒளிந்திருந்து பூஜையை பார்க்கிறான். அங்கே ஆலயத்திலே பூஜை முடிகிறது. லேசாக கதவை தாளிட்டு விட்டு செல்லுகிறார்கள். உள்ளே ஒரே இருட்டாக இருக்கிறது. ஒரே ஒரு தீபம் அணைவது போல எரிந்து கொண்டிருக்கிறது. உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதநிதி என்கின்ற தீட்சிதருடைய புதல்வன் இருக்கிறானே, இவன் என்ன செய்கிறான்? அருகிலே சென்று அந்த தீபத்தை தூண்டி விடுகிறான். இருந்தாலும் வெளிச்சம் போதவில்லை. தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலே இருந்து ஒரு பாகத்தை கிழித்து திரி போல் செய்து அந்த விளக்கிலேயே போட்டு பெரிய அளவிலே விளக்கேற்றுகிறான். இப்பொழுது அந்த ஒளியிலே அங்க இருக்கக்கூடிய பிரசாதம், பட்சணம் எல்லாம் கண்களுக்கு தெரிகிறது. இவனுக்கோ பசி. ஆகையினாலே அதையெல்லாம் எடுத்து சாப்பிட தொடங்குகிறான். இதற்குள் சென்றவர்கள் திரும்பி விடுகின்றனர். இங்கே பட்சணங்களை எல்லாம் தின்று கொண்டிருப்பதை பார்த்து கோபித்து அவனை துரத்துகின்றனர். அப்படி துரத்தும் பொழுது அங்கிருந்து ஓடி வருபவன் ஒரு இடத்திலிருந்து கீழே விழுந்து உயிர் துறக்கிறான். இப்படி ஒரு சிவராத்திரி இரவிலே அவனுக்கு மரணம் நேர்கிறது. அவன் வேசியே கதி என்று கிடந்தவன், அப்பாவினுடைய மோதிரத்தை திருடியவன். அது மட்டுமல்ல, சிவராத்திரி வேளையிலே பூஜைக்கு வைத்திருந்த பிரசாதத்தையும் திருடி தின்னவன். எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய பாவி. இவனுக்கு நரகம் நிச்சயம் என்று கருதி கொண்டிருக்கும் பொழுது சிவலோகத்திலே இருந்து சிவகணங்கள் வந்து இவனை சிவலோகத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள். இவன் புண்ணிய ஆத்மா என்கிறார்கள். யமன் எப்படி என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், சிவராத்திரி இரவு 14ஆம் நாழிகை பொழுதிலே நடந்த பூஜையை இவன் பார்த்தவன். இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆடையை கிழித்து திரியாக்கி தீபம் போட்டிருக்கிறான். எல்லாவற்றிற்கும் மேலாக சிவபிரசாதத்தை இவன் உண்டிருக்கிறான். இவனுக்கு சிவலோகத்திலே இடம் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது யமன் கேட்கிறான், இப்படி ஒரு நோக்கம் இல்லாமல் செயல்பட்டவனுக்கே இத்தனை புண்ணியம் என்று சொன்னால், நோக்கத்தோடு பக்தி செய்கின்றவர்களுக்கு இந்த இரவு எப்பேற்பட்ட ஒரு உத்தமமான கதியை தரும் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் என்கிறான். அதுதான் உண்மை. ஆகையினாலே அந்த இரவை நாம் மகத்தான பக்தி செலுத்தி கொண்டாட தவறிவிட வேண்டாம். ஆமா, நீ கன்னடம் சொந்தமா? சொந்தமாக போறவ. என்னடா, ஏதாவது பிளானா? யாராவது சொல்லி வந்திருக்கியா? இல்ல சார். இல்ல யாரையாவது இங்க பார்க்க வந்திருக்கியா? ராமண்ண மக கண்ணனா? ஐயோ பாட்டி, நீ கண்டுபிடிச்சிட்டியே. ஓ, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே பின்னாடியே சுத்திட்டு தெரிவா? விஷயம் இப்ப அப்படி போகுதா? பகவதி அம்மே,
எனக்கு உதவி செய்ய, என்னை வழி நடத்த ஞான் வேண்டுவதெல்லாம் எனக்கு கொண்டு வந்து தரணும். ராஜமோகினியை என் முன் பிரசன்னமாகவை. அவளுக்கு பிடித்தமான மல்லிகை பூக்களை அவளுக்கு அர்ச்சிக்கிறேன். ஓம் ரீம் பகவதி அம்மே. வெண்மையின் சொரூபமே, மல்லிகை வாசனையும் கொலுசு சத்தமுமாக பிரசன்னமாகும் ராஜமோகினியே, என் முன் தோற்றம் தா. இந்த பக்தரின் வேண்டுகோளுக்கு மனமிறங்கு. 21 திவசம் பூஜித்து உன்னை வேண்டுவேன். என் முன் பிரசன்னமாகணும் ராஜமோகினி, பிரசன்னமாகணும். என் முன் பிரசன்னமாகணும், பிரசன்னமாகணும் ராஜமோகினி. வெறி கூந்தலாய் வைரத் திலகமிட்டு, கண்மை இட்டு, மல்லிகை மாலையிட்டு, கையில் வெண்தாமரையும் வெள்ளுடையில் வெண் தேவதையாய் தோற்றம் தரும் ராஜமோகினியே, என் முன் பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் ராஜமோகினி, என் முன் பிரசன்னமாகணும். ராஜமோகினி பிரசன்னமாகணும். ராஜமோகினி பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி. தேவி, என் முன் பிரசன்னமாகணும் தேவி. என் முன் பிரசன்னமாகணும் தேவி. தேவி, பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும் தேவி. பிரசன்னமாகணும் தேவி. தேவி, பிரசன்னமாகணும் தேவி. தேவி, தேவி, பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும். பிரசன்னமாகணும் தேவி. தேவி, பிரசன்னமாகணும். என்னதான் பண்றாரு? ஒண்ணுமே புரியலையே. ராணி, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? நீ கொடுத்த தகவல் படி ஜெயில தன் அப்பாவை பார்த்துட்டு திரும்புற கண்ணன் இருந்தாவ காளி மூலமா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க கதையை முடிச்சிடலான்னு ட்ரை பண்ணோம். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, பிருந்தாக்கு நினைவு திரும்பினாலும் நடந்த அந்த பழைய சம்பவம் இன்னும் நினைவுக்கு வரலையாம். தான் அப்பா கிட்டேயே என்ன நடந்ததுன்னு கேட்டாலாம். ஸோ அவளுக்கு பழைய நினைவு திரும்புறதுக்குள்ள அவளை முடிச்சாகணும். அதெல்லாம் நான் காலையை வச்சு பார்த்துக்கிறேன். ஆனா இந்த நேரம் எனக்கு உன் உதவி தேவைப்படுது. என்ன உதவி? நீ மறுபடியும் பூமிகாத்தாம்பட்டிக்கு போகணும். அங்க உள்ள நிலவரங்களை தெரிஞ்சு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் காளி அனுப்புறேன். என்ன ராணி, பதில் எதுவும் சொல்லாம இருக்க? நான் என்ன சொல்றது? ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்த நீங்க யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. அவங்களுக்கெல்லாம் சித்தர்களோட அனுகிரகம் நிறைய இருக்கு. அவங்கள நம்மளால கொல்ல முடியாது. உங்க அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் கூட கண்டிப்பா அவங்களா தான் இருக்கும். ஐயோ ராணி, அப்படிலாம் இல்ல. ஜெயில இருந்து வந்த கண்ணன் இருந்தாவ காரால மோதி கொள்றதா எங்க திட்டமே. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஜெயிலரே அவங்க 2 பேரையும் தன்னோட கார்லயே அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போக காளி அப்படியும் காரோட மோதி கொண்டுடலான்னு ட்ரை பண்ண அதை உணர்ந்த ஜெயிலர் கன்னோட இறங்கி இவங்களை ஷூட் பண்ண பார்த்திருக்காரு. இதுல சித்தர்கள் எப்படி வந்திருக்க முடியும்? ஒரு கைதியோட பிள்ளைங்களை ஜெயிலர் எதுக்காக தான் கார்ல கூட்டிட்டு போகணும்? இங்கதான் சித்தர்கள் அவங்களோட வேலையை காமிச்சிருக்காங்க. இத பாரு ராணி, உன்னுடைய பயம் நம்பிக்கை இதெல்லாம் நீயே வச்சுக்கோ. எனக்கு பிருந்தா சாகணும். நான் ஒன்னும் உன்னை போய் அவளை கொல்ல சொல்லல. ஆனா நீ மறுபடியும் இந்த ஊருக்கு போய் அங்க உள்ள நிலவரங்களை எடுத்து சொன்னாதான்
நான் காளி அங்க அனுப்ப முடியும். அவனுக்கு தேவையான உதவிகளை மட்டும் நீ செய், மத்ததெல்லாம் அவன் பார்த்துக்குவான். இட்ஸ் மை ஆர்டர். ஆர்டர்னு நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. நான் மறுபடியும் விக்ரமன் சார்கிட்ட போய் வேலைன்னு நிக்கணும். அவர் என்ன சொல்ல போறாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உடனே அங்க போய் ஆகணும். அவனுக்கு வேண்டிய உதவிகளை நீ செய்யணும். சரி, போறேன். அந்த ஊர்ல இருக்கிற சித்தர்களோட மகிமைய நீங்களே உணர்ந்துதான் புரிஞ்சுக்கணும்னு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த பார், பிருந்தாங்கிற ஒரு நடமாடுற எவிடன்ஸ் அழிஞ்சாகணும். அதுக்கு நீ உதவி பண்ணிட்டா முன்னாடி நான் சொன்னதோட அதிகமாவே உனக்கு செய்யறேன். போதுமா? இன்னைக்கே பூமிகா தான் பட்டிக்கு நீ கிளம்பு. ரைட்? ஓகே சார். ஐயா இங்க விக்ரமன் சார் வீடு எங்க இருக்கு? அதோ அந்த கடைசி. சரிங்கய்யா. ராணிகா, ராணிகா, யார் பண்ணி? என் பேர் இளங்கோ. ராணிகாவை பார்க்க வந்தேன். அக்கா இல்லையா சார்? ராணி வேலைக்கு வந்து 4-5 நாள் ஆச்சு. வீட்டில் ஏதோ வேலை, வர 1 வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போச்சு. நீ யாருப்பா? ராணிக்கு என்ன வேணும்? தம்பி சார். தம்பியா? கூட பிறந்த தம்பியா? இல்லை சார், சித்தப்பா மகன். கொஞ்ச நாளாக வேலை இல்லை சார். இந்த பக்கம் வந்தேன்னா விக்ரமன் சார் வீடு எதுன்னு கேட்டு வா, நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன், செலவுக்கு ஏதாவது பணம் தரேன்னு அக்கா சொல்லிச்சு. சொல்லி 1 வாரம் இருக்கும். நான் தான் மடப்பையன். ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் கிளம்பி வந்துட்டேன். பரவாயில்ல சார், நான் இன்னொரு நாள் வந்து அக்காவை பார்த்துக்கிறேன். சார் தான் விக்ரமன் சாருங்களா? ஆமாம்ப்பா. ஏன்னா அக்கா உங்களை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லும். சார் ரொம்ப நல்ல சார்னு சொல்லும். அக்காவை பார்க்க வந்து உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரேன் சார். இருப்பா, உங்கள் அக்கா கிட்ட செலவுக்கு பணம் வாங்க வந்துட்டு வெறுங்கையை வீசிட்டு போறியே. அதுக்கு என்ன சார் பண்ணுறது? பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வந்து வாங்கிக்கிறேன். நில்லுப்பா, நான் வேணா உனக்கு ஏதாவது பணம் தரனே. ஐயோ ஐயோ வேணாம் சார், அக்காவுக்கு தெரிஞ்சா கொன்னுடும். நான் எதுக்குப்பா சொல்ல போறேன்? இவ்வளோ தூரம் வந்திருக்க, சாப்பாடு கை செலவுக்கு வச்சுக்கேன். இரு வரேன். ஆ இந்தாப்பா, போற வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு போ. ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் நல்லா இருக்கணும் சார். நான் வரேன் சார். தம்பி சார், கை காலெல்லாம் கட்டு போட்டிருக்கே, என்னாச்சு? வண்டி ஓட்ட தெரியாமல் ஒருத்தர் வந்து குறுக்க இடிச்சிட்டார் சார். பார்த்து பத்திரமா போப்பா. சரிங்க சார். அம்மா,
என்னங்க? அது ஒன்றும் இல்லைங்க. டவுனுக்கு போகிற கடைசி பஸ் எப்போ வரும்? கடைசி பஸ் ராத்திரி 10 மணிக்கு தான். அதுக்கு நடுவுல 2-3 பஸ் இருக்கு. அப்படியா? தேங்க்ஸுங்க. ம். சார் சார், உங்க பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் கீழே விழுந்துருச்சு. நீங்க பாட்டு கவனிக்காம போறீங்க. என்னங்க? ஏய் ஏய் பிருந்தா, வாடிங்க. இருமா. யார் அந்த ஆளு? யார் கூட நீ பேசிட்டு இருக்க? வாங்க. இதோ வர. இந்தாங்க இந்தாங்க. பத்திரமா போங்க. வாடிங்க. வரேம்மா. வாடி. அம்மா, டவுனுக்கு போற கடைசி பஸ் எப்போ வரும்னு கேட்டாரு. அதான் சொன்னம்மா. பணத்தை வேற தவற விட்டுட்டாரு. அதான் கொடுக்க போனேன். உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையா? மா, அந்த ஆளை பாருங்கம்மா. கால் ஊனமானவரு, கை கால்லாம் அடிபட்டு கட்டு போட்டு பார்க்கவே பாவமா இருக்குமா. ஐயோ கடவுளே, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. உன்னை வெளியில வந்து கோலம் போட்டு சொன்னது என் தப்பா போயிடுச்சு. நீ முதல்ல உள்ள போ. நீ உள்ள போ, நான் போட்டு வரேன். நீ உள்ள போ. போடி. போ. ம். ஐயா. வாராணி. ஐயா, எப்படிங்க இருக்கீங்க? நான் வரலனது சமைக்காமே விட்டுட்டீங்களா? எப்படிங்க இத்தனை நாளும் சாப்பிட்டீங்க? நீ இங்க வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படியே சமாளிச்சிட்ட. ஆமா, நீ போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்கய்யா. ஆமா, காலையில என்ன சாப்பிட்டீங்க நீங்க? வேற என்ன, பிரெட் தான். ஐயோ என்னங்கய்யா, ஒரு 5 நிமிஷம் இருங்க, சமைச்சு நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லம்மா, நீ மெதுவாவே சமையல் பண்ணு. அப்புறம் உன்னை தேடிக்கிட்டு உன் தம்பி வந்திருந்தாரு. தம்பியா? என்னம்மா தம்பியான்னு முழிக்கிற? வந்தவர் அப்படித்தானே சொன்னாரு. என்ன பேர் சொன்னாரு? ஓ, உனக்கு அத்தனை தம்பிங்களா? பேரு இளங்கோன்னு சொன்னாரு. ஓ, அவனா? உங்ககிட்ட என்னங்கய்யா சொன்னா? இந்த பக்கம் வந்தா வா, செலவுக்கு பணம் தரேன்னு சொன்னியாமே. பாவம், நீ இருப்பேன்னு நினைச்சு நம்பி வந்து ஏமாந்துட்டாரு. ஐயா, உங்ககிட்ட பணம் ஏதாவது கேட்டானா? அவரா கேட்கல, ஆனா அவரை பார்க்க பாவமா இருந்துச்சு. உடம்பெல்லாம் காயம், கையில கட்டு. சாப்பாட்டு செலவுக்கு ஏதாவது கொடுக்கலாமேன்னு ஒரு 100 ரூபா கொடுத்து விட்டேன். அக்கா திட்டுவாங்கன்னு வாங்கிக்கவே மாட்டேன்னு சொன்னார் தெரியுமா. நான் அக்கா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கொடுத்தேன். நீ அவர்கிட்ட எதுவும் கேட்டுக்காதம்மா. இல்லங்கய்யா, அவன் எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு சொன்னா நீங்களே என்ன வேலையை விட்டு விரட்டி அடிச்சிருவீங்க. ராணி. ஐயா, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கய்யா. இந்த மாசம் என் சம்பளத்துல இருந்து 100 ரூபாய் பிடிச்சுக்கோங்கய்யா. அட என்னம்மா நீ இதெல்லாம் போய் பெருசா கணக்கு பார்த்துக்கிட்டு. சரி, எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு சமையல் ஆரம்பி. இதோ கொண்டு வரேங்கய்யா. உன்னை மறுபடியும் சித்தர் வேலைக்கு சேர்த்துக்க சொல்லியிருக்காருன்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இல்லாமலா இருக்கும். உன்னை சுத்தி ஏதோ மர்மம் இருக்குன்னு எனக்கு தெரியும். பாவம், அது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியாது.
भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः